அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்காக தான் 6GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஷாமி 11i ஹைப்பர் சார்ஜ் இந்த டிவைஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ரியல்மி GT 2 Pro இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 696 இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Paytm பேமெண்ட் பேங்க் இந்தியாவில் Paytm Transit Card அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிரான்சிட் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா இந்த டிரான்சிட் கார்டே யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் சிஸ்டத்துக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பெட்ரோல் போடணும், பார்க்கிங்க்கு பே பண்ணணும், ஆன்லைன் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும், எல்லாத்துக்குமே இந்த கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஒன் கார்டு ஒன் நேஷன் அதுக்கு கீழே தான் லான்ச் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய Paytm வேலட்டோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ATM கார்டு மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹைதராபாத்தில் இவங்க கொண்டு வரதா தெரியுது. ஹைதராபாடுடைய ரயில்வே டீமோட இவங்க கொலாப் பண்ணி இதை லான்ச் பண்ண போகிறாங்க. அதே வந்து நார்த் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் முதல்ல இவங்க கொண்டு வரதா தெரியுது. ஸோ கூடிய விரைவில் Paytm Transit Card இந்தியாவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு IDC குளோபலாக எந்த ஸ்மார்ட் ஃபோன் பாப்புலர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2021 எந்த ஸ்மார்ட் ஃபோன் பாப்புலர் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸில் போல் வச்சு இந்த டிவைஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணதாக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல் 4 ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன், ஒன்று சாம்சங் எங்கள் லிஸ்டிங் இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது iPhone 12, செகண்ட் பிளேஸில் சர்ப்ரைசிங்காக சாம்சங்குடைய A12 இருக்குது, தேர்ட் பிளேஸில் iPhone 11 இருக்குது, அதுக்கப்புறம் iPhone 12 Pro Max, iPhone 12 Pro வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ குளோபலாக இந்த 5 டிவைசஸ் தான் பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்கில் இருக்குது 2021. வேர்ல்டுலேயே அண்டார்டிகா தான் முதல் கான்டினெண்ட்டாக இருக்க போது ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டில். எஸ்பெஷலி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் கேபிள்ஸ் வழியாக. ஸோ இந்த கேபிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் வழியாக சப்மரீன் கேபிள்ஸ் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அண்டார்டிகா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லும் போதே எக்கச்சக்கமான பனி, அதனால் எப்போவுமே அங்கே இன்டர்நெட் வந்து லோ பேண்ட் வித்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க. குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், எல்லா ரிசர்ச்சும் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரிசர்ச் அதிகமாக நடக்கிற இடத்துல வந்து லோ பேண்ட் வித்னால வந்து அவங்களால ப்ராப்பராக அந்த ரிசர்ச்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதனால சப்மரீன் கேபிள்ஸ் இவங்க கொண்டு வராங்க. அண்டார்டிகா கான்டினென்ட்லேருந்து ஆரம்பித்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த கேபிள் போகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கான்டினென்ட்னு பார்க்கும்போது இன்டர்நெட் ஹை ஸ்பீட் வந்து இனிமேல் அண்டார்டிகாவில் இருக்கிற அளவுக்கு கேபிள் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணுறாங்க. ஏர்டெல் முதல்ல ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 500 MB டேட்டா ஆஃபர் பெனிஃபிட்னு சொல்லி அந்த டேட்டா ஆஃபர் பெனிஃபிட்டையும் வந்து ரோல் பேக் பண்ணி இப்போ மறுபடியும் டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி டேட்டா ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GBலேருந்து 6GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி டேட்டா கிடையாது, இது ப்ரீபெய்ட் பிளானுக்கான ஆன் த ஹோல் டேட்டா ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளானுக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை 28 days வேலிடிட்டி ₹265, அதுக்கப்புறம் 359 அப்படின்னா வந்து உங்களுக்கு 2GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெலுடைய தேங்க்ஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆன் த ஹோல் 2GB ஆஃபர் கிடைக்கும். அதே நீங்கள் ஒருவேளை 56 days வேலிடிட்டினா 4GB டேட்டா ஆஃபர், 86 days வேலிடிட்டி ப்ரீபெய்ட் பிளான்னா 6GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெலுடைய தேங்க்ஸ் ஆப் வழியாக பே பண்ணும்போது தான் இந்த ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் இந்த ஆஃபர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் ஜியோ அடுத்ததாக அவங்களுடைய லைன் அப்பில் வந்து டேப்லெட் அண்ட் டிவி இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது ஜியோ டேப்லெட் அண்ட் ஜியோ டிவி இந்த பேரில் 2022 Q1 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபோன் மாதிரி வந்து பிரகதி OSல தான் கொண்டு வர போகிறதாவும் என்ட்ரி லெவல் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் இருக்குது. மற்ற எதுவுமே தெரிய வரல. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ தரப்புலேருந்து ஒரு டேப்லெட் அண்ட் டிவி கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒப்போவுடைய பாப்புலரான ரினோ சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சீரீஸ் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இந்த ரினோ 7 சீரீஸ் ஜான்வரியில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒப்போ ரினோ 7 and 7 Pro. 7 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்னாப்ட்ராகன் 778. இதோட ப்ரைஸ் வந்து 30,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 45,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸும் இப்போ ரிவ்யூ ஆகிருக்கு. விவோடைய ஒரிஜினல்
ஆரிஜின் ஓஎஸ் உடைய நியூ வெர்ஷன் ஆரிஜின் ஓஎஸ் ஓஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9th அன்னைக்கு சைனால லான்ச் ஆக போகிறதா தெரியுது. அகைன் இந்த ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில அப்டேட்ஸோட தான் கொண்டு வராங்க. அதாவது ரியல்மி டிவைசஸில் இருக்கக்கூடிய பிசி கனெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விவோ டிவைசஸில் வந்து இனிமேல் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பிசி ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இதில் கொண்டு வரதா தெரியுது. மற்றபடி விஜிட்ஸ் அண்ட் நேவிகேஷன்லையும் சில அப்டேட்ஸோட தான் இந்த ஓஎஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட இந்த புது ஓஎஸ் உடைய ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் விவோவுடைய 60 சீரீஸ், விவோவுடைய X70 சீரீஸ், இதுக்கு தான் ஃபஸ்ட்டு சைனாவில் ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் என்ன பேரில் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. மீடியாடெக் உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மீடியாடெக் அன்வீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டிசம்பர் 16th அன்னைக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது 4 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதில் 144 Hz எல்லாமே ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 4K ரெக்கார்டிங் பண்ண முடியும். LPDDR5X ரேமோட வருது. அகெயின் எஃபிஷியன்சி நல்லா இருக்க போது sub 6 GHz தான் இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துருந்தோம். இப்போ இவங்க ஹைலைட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது டிசம்பர் 16th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ மாதிரி ஷாமி இல்லைனா ரெட்மி டிவைஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 1200 விட 2 times காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதையும் நம்ம நோட் பண்ணணும். Realme GT 2 Pro இதுதான் ரியல்மி தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஸ்னாப்ட்ராகனுடைய 8GX Gen 1 அதாவது ஃப்ளாக்ஷிப் சிப் செட்லாம் லான்ச் ஆக போகுது. கூடவே இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கூகுள் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பிக்சல் 6 சீரீஸ் அதே மாதிரி தான் இருக்குது. கேமரா மாடியூல் எல்லாம் நீங்களே இமேஜில் பார்க்கலாம். சென்சார்ஸும் அதே மாதிரி தான் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்லுக் அண்ட் டிசைன் அதில் இன்ஸ்பயர் ஆன மாதிரி தெரியுது. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் தான் கொடுக்குறாங்க. OLED பேனல், QHD+ டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இதோட விலை அப்ராக்சிமேட்டாக 60,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ரெட்மி நோட் 11 சீரீஸ் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதே ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி ஷாமி பிராண்டிங் கீழே வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ ஷாமி பிராண்டிங் கீழே ஷாமி 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் IMEI டேட்டாபேஸில் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பரோட லிஸ்டிங் ஆனதுனால கூடிய விரைவில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் எப்படி சைனாவில் இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் ஷாமி பிராண்டிங் கீழே இந்தியாவில் வரப்போகுது. ஸோ ஷாமி பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதோட இந்தியாவில் எப்போ ரெட்மி நோட் 11 சீரீஸ் வரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி. நிறைய பேர் இந்த டிவைஸ்க்காக வெயிட்டிங். பட் இது ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் தான் லான்ச் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி சைனாவில் வந்து ரெட்மி நோட் 12 சீரீஸ் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் மூலமா ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜ் ரிவீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான டிப்ஸ்டர். ஸோ அவங்க ரிவீல் பண்ணதுனால இது அஃபிஷியலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 11லேருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நோட் 11 சீரீஸ் வரும்போது சைனாவில் நோட் 12 சீரீஸ் ரெட்மியுடைய நோட் 12 சீரீஸே லான்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரூமர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ரெட்மி நோட் 12 சீரீஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருது. MIUI 13 அஃபிஷியல் லான்ச் டிசம்பர் 16th அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ரெட்மியுடைய K50 சீரீஸ் இல்லைனா ஷாமி 12 கூட தான் MIUI 13 OS வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ MIUI 13 OS டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 ஆன் Android 11 தான் டெஸ்டிங்கில் வந்து நிறைய இடங்களில் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஷாமி 12 இல்லைனா ரெட்மி K50 சீரீஸ் வந்து Android 11 பேஸில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ MIUI 13 Android 11 தான் ஃபஸ்ட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் Android 12 MIUI 13 இவங்க ரிவீல் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். எந்த கான்டினென்ட்டில் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வரப்போது ஆப்டிக் கேபிள் வழியாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். பின்னர் நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆரிஜின் OS ஓஷன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அசோக். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.